மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் டெவலப்பர் டூலில் வந்து லாஸ்ட் வீடியோவில் மேக்ரோ எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோவில் அதே தான், ஒரு மேக்ரோ எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணி அந்த பட்டனில் வந்து எப்படி இந்த மேக்ரோ வந்து அசைன் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த இடத்துல ஒரு பட்டன் ஒன்று வச்சுருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு பட்டன் ஒன்று வைக்கிறேன். என்ன பட்டன்னா அண்டர்லைன்னு சொல்லி ஒரு பட்டன் ஒன்று வைக்கிறேன், அண்டர்லைன். அப்போ அந்த பட்டனை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா, இன்சர்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஷேப்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு இருக்கும் டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு சொல்லிருக்கோம், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி போட்டுங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு அதில் போய் என்ன கொடுத்துரு, டெக்ஸ்ட்டை கொடுத்துட வேண்டியது, அண்டர்லைன் சொல்லி கொடுத்துட வேண்டியது, அண்டர்லைன் சொல்லி கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த பாக்ஸை வந்து எப்படி வேணுமோ மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலரை செட் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணும்போது இங்கே அந்த மெனு வராது, அதாவது ரிப்பன் வராது. என்ன வராதுன்னா ஃபார்மேட்னு சொல்லி ஒரு ரிப்பன் ஒன்று வரும். அப்போ இதே இந்த டெக்ஸ்ட்டை போய் செலக்ட் பண்ணுங்கள். இந்த டெக்ஸ்ட்டை இந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது என்ன வந்துச்சு பார்த்தீங்களா, ஃபார்மேட்டுங்கிற ஒரு ரிப்பன் ஒன்று வரும், ஒரு டூல் ஒன்று வரும், டேப் ஒன்று வரும். இந்த ஃபார்மேட்டுங்கிற ஒரு டேப் ஒன்று வரும். இப்படி கிளிக் பண்ணும்போது இருக்காது. அதே இந்த ஏரியாவை கிளிக் பண்ணும்போது அந்த ஃபார்மேட்டுங்கிற ஒரு டேப் ஒன்று வரும். அதை அப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் சேஃப் ஃபில்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணுங்கள். ஃபைல் இருக்கும், சேஃப் ஃபில்லுங்கிற ஒரு கமாண்ட் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை கிளிக் பண்ணிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எல்லோ கொடுத்துருக்கேன், எல்லோ கிளிக் பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன செய்ய போகிறோன்னா, எனக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்ம இங்கே டைப் பண்ணிருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே என்ன செய்யணும், அண்டர்லைனுக்காக மாறிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மாதிரி நம்பரை டைப் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி நம்பர்ஸை டைப் பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி நம்பர் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த நம்பர்லாம் என்ன செய்யணும், எனக்கு வந்து அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணும்போது அண்டர்லைனுக்கு மாறிங்க. ஓகேங்களா? இல்லைன்னா இந்த பாருங்கள், ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ இதை ஜஸ்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவோட நம்பரை வந்து எனக்கு அண்டர்லைனுக்கு வேணும்னு வச்சுங்களேன். அப்போ இங்கே வந்து நம்ம என்ன செய்யணும், அண்டர்லைனுங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று யூஸ் பண்ணணும், ஒரு கமாண்ட் ஒன்று யூஸ் பண்ணணும். இப்போ அதை போய் நம்ம என்ன செய்ய போகிறோம், மேக்ரோ மூலம் ரெக்கார்டிங் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்துக்குவோம் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெவலப்பர் டூலில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பாருங்கள், ரெக்கார்டு மேக்ரோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை போய் கிளிக் பண்ண வேண்டியது. ரெக்கார்டு மேக்ரோ போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அதுக்கு என்ன கேட்குறோம், ஃபஸ்ட்டு என்ன கேட்கணும், மேக்ரோ நேம் கேட்கும். அந்த இடத்துல போய் எனக்கு இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு அண்டர்லைன் சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு நேம் ஒன்று கொடுத்துட்டேன். மேக்ரோடைய நேம் என்ன கொடுத்துட்டேன், அண்டர்லைன் சொல்லி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ஓகே மட்டும் கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்தோன்னே என்ன செய்யும், உடனே ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இந்த இடத்துல வந்து ரெடிக்கு பக்கத்தில் ஒரு டாட் ஒன்று இருக்கும். அந்த டாட் இருந்துச்சாவே ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்களேன், இது வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கேன் டேட்டாஸை, அதாவது 2 காலத்தை A1லேருந்து B5 வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஹோமை கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம செய்யக்கூடிய செயலில் என்ன செஞ்சிட்ருக்கு, ரெக்கார்டிங் ஆகிட்டுருக்கு. அப்போ A1லேருந்து B5 வரைக்கும் என்ன செஞ்சுருக்கேன், அந்த செல்லை வந்து அப்படியே செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். ஹோம் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கேன். ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் என்ன செஞ்சுருக்கேன், அண்டர்லைனை போய் கிளிக் பண்ணுறோம். இருக்கு பாருங்கள் அண்டர்லைன். இந்த அண்டர்லைனில் வந்து டபுள் அண்டர்லைன் இருக்குது, ஜஸ்ட் அண்டர்லைன் மட்டும் தான் கிளிக் பண்ணுறேன். அண்டர்லைன் மட்டும் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டேன், அண்டர்லைனை கிளிக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி மேக்ரோவை போய் ஆஃப் பண்ணிடுறேன். அதாவது ரெக்கார்டிங் பண்ணுற மேக்ரோவை போய் ஆஃப் பண்ணிட்டேன். இருக்கு பாருங்கள், இப்போ ரெக்கார்டிங் ஓடிட்டுருக்கு, டாட் இருந்தால் ரெக்கார்டிங் ஓடிட்டு ஜஸ்ட் ஆஃப் பண்ணிடுச்சு. ஓகேவா? இப்போ என்ன செஞ்சுருக்கேன், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை செலக்ட் பண்ணி அதுக்கு அண்டர்லைனுங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்கேன். அதை வந்து இப்போ ரெக்கார்டிங் பண்ணி வச்சுருக்கேன். என்ன நேமில், அண்டர்லைனுங்கிற ஒரு நேமில் ரெக்கார்டிங் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ அந்த நேமை வந்து நம்ம என்ன செய்யணும், இந்த பட்டனோட அசைன் பண்ணணும். நம்ம ரெக்கார்டிங் பண்ணி வச்சுருக்க அந்த நேமை இந்த பட்டனோட அசைன் பண்ணணும். அப்போ அந்த பட்டனை அப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு மவுஸினுடைய ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்ன வரும்னா அசைன் மேக்ரோன்னு சொல்லி வரும். அசைன் மேக்ரோன்னு சொல்லி ஒரு ஃப்ளோட்டிங் டூல் பாரில் இந்த மாதிரி அசைன் மேக்ரோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பலதரப்பட்ட ஃபைல் நேம் இருக்குது. அதில் வந்து அண்டர்லைன்னு ஒரு நேம் ஒன்று இருக்குது. அண்டர்லைன் இது இருக்குது பார்த்தீங்களா? இந்த அண்டர்லைனை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே மட்டும் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தாச்சு. ஓகே கொடுத்த பிறகு இப்போ இந்த இடத்துல போய் நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன செஞ்சுருக்கேன், A1லேருந்து B5 வரைக்கும் எக்ஸாம்பிளுக்கு நம்பர் கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி வந்து ரெக்கார்டிங்கில் இருக்கிறதுனால இந்த மாதிரி வருது. இதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ திருப்பி அண்டர்லைனை ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சிங்களேன். இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நார்மலாக இருக்குது. நம்பர் வந்து நார்மலாக இருக்குது. இப்போ பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல நம்பர் அடிக்கிறேன்னு வச்சிங்களேன், நார்மலாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்பர் அடிக்கிறேன், நார்மலாக இருக்குது. எது வரைக்கும் A1லேருந்து B5 வரைக்கும் நம்பர் இந்த மாதிரி என்ட்ரி பண்ணிவிட்டு இப்போ நம்பர் என்ட்ரி பண்ணியிருக்கேன். என்ட்ரி பண்ணிவிட்டு இதனுடைய நம்பர் எல்லாமே எனக்கு வந்து எதில் வேணும், அண்டர்லைனில் வேணும். அப்போ இந்த பட்டனை போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அது அப்படியே அண்டர்லைனாக மாறிக்கும். இதுதான் வந்து என்ன சொல்கிறது, பேக்ரவுண்ட் சொல்கிறது. நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச ஒரு ரெக்கார்டிங்கை வந்து இந்த அண்டர்லைனுங்கிற பட்டனில் வந்து நம்ம அசைன் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு பட்டன் வைக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் மாற்றுற மாதிரி வைக்கலாம், இல்லை எனக்கு ஃபாண்ட்டினுடைய சைஸ் மாற்றுற மாதிரி வைக்கலாம், இல்லை ஃபாண்ட்டினுடைய ஸ்டைல் மாற்றுற மாதிரி வைக்கலாம். என்ன மாதிரி பட்டன் வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பட்டன் வேணாலும் அசைன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பட்டனையும் அசைன் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரெக்கார்டிங் வந்து ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு அந்த பட்டனோட நீங்கள் அசைன் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? இப்போ என்ன செய்யலாம், அண்டர்லைனை கொண்டு கிளிக் பண்ண உடனே இங்கே என்னென்ன டேட்டாஸ் இப்போ இங்கே கொடுத்து பாருங்களேன். இப்போ இங்கே ஒரு 45 ஒரு நம்பர் கொடுத்துட்டு இதை போய் நான் அண்டர்லைன் கிளிக் பண்ணேன்னா இந்த நம்பரும் மாறாது. ஏன்னா நான் குறிப்பிட்ட ஏரியா தான் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். எனக்கு டோட்டலாக ஃபுல்லாக மாறணும்னா இந்த மாதிரி செஞ்சுருக்கணும். இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிவிட்டு நான் வந்து ரெக்கார்டிங் பண்ணியிருந்தேன்னா டோட்டலாகவே மாறும். இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட ஏரியா, இந்த ஏரியா மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இந்த ஏரியா மட்டும் செஞ்சுருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன செஞ்சுருக்கேன், ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த குறிப்பிட்ட ஏரியா மட்டும்தான் என்ன செய்யும், அண்டர்லைன் ஆகும். பாக்கி ஏரியாவில் அண்டர்லைன் ஆகாது. உங்களுக்கு ஹோல் சீட்டு ஃபுல்லாக ஆகும்னா ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அண்டர்லைன் ஆகும். இந்த மாதிரி என்ன செய்யலாம், ஒரு தனித்தனி பட்டனு க்ரியேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பட்டனுக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் எழுதிக்கலாம். இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.